பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அஸ் அ ஐடென்டிட்டி டு பாப்புலர் கல்ச்சர். ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஃபார் கெரியர் அப்படின்ற பேப்பரில் இருக்குது. ஸோ டாப்பிக்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி ஒரு பாப்புலர் கல்ச்சரோட ஐடென்டிட்டியாக இருக்குது. பாப்புலர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்கும். ஈவன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் அவங்களுக்கான கஸ்டம், ட்ரெடிஷன், கல்ச்சர் இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும் இல்லையா? அப்படி பாப்புலரான நிறைய கல்ச்சரில் எப்படி இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் அதில் வந்து எப்படி ஒரு ஐடென்டிட்டியாக க்ரியேட் ஆகுது, அவங்களோட கல்ச்சரில் எப்படி இங்கிலீஷ் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுது, அதுக்கான ஒரு இடத்த எப்படி அது பில்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப குளோபலைஸ்டான ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா இடத்துலையும் எல்லா பீப்புளாலையும் காமனாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ கம்யூனிகேஷனுக்காகவும் சரி, அதே மாதிரி இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த சொசைட்டி, மாடர்ன் சொசைட்டியில் நம்ம சர்வே ஆகிறதுக்கும் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்எவிட்டபிளான ஒரு டூலாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு காமனான இந்த இங்கிலீஷ் என்ன மாதிரியான ஃபீல்டுலலாம் டாமினேட்டிங்காக இருக்குது, அது என்ன மாதிரியான கல்ச்சரை டாமினேட் பண்ணுது, அதுக்கான ஐடென்டிட்டியை எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சில ஃபீல்ட்ஸ், சில டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுது. ஓகேவா? அது வந்து சொசைட்டியில் ஃபேஷனாக இருக்கலாம், மியூசிக், லைஃப் ஸ்டைல், கல்ச்சர் இந்த மாதிரி காமனான சில டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது எந்த ஒரு கார்னரில் இருக்கிற பீப்புளுக்கும் தெரிய வருது அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி பை சோஷியல் மீடியா. ஓகேவா? சோஷியல் மீடியா மூலமாக தான் எந்தெந்த கார்னரில் இருக்கிற பீப்புளும் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் எந்த மாதிரி இருக்குது, அவங்க இங்கிலீஷால் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரிகிறது சோஷியல் மீடியா மூலமாக தான். ஓகேவா? அப்படி தான் இந்த சோஷியல் மீடியா மூலமாக இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோ ஃபாரினரோட வீடியோ, அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்போம். நம்மளோட கல்ச்சர் வேறையாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது, கேட்சியாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்கிறது கொரியன் கல்ச்சர். நிறைய பேர் வந்து இந்த கொரியாவில் இருக்கிற அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட மேக்கப், அவங்கள அப்படியே காப்பி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஒரு கல்ச்சரை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளோட ஓன் ஐடென்டிட்டியை இழக்கிறது, இது எல்லாத்துக்கும் ரீசனாக இருக்கிறது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜாக உள்ள என்டர் ஆகுது. தென் ஓவராலாக அவங்களோட நேட்டிவ் ட்ரெடிஷனை ஓவர் ஷேடோ பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் குளோபல் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக அது லாங்குவேஜாக தானே என்டர் ஆகுது. ஸோ குளோபலி இது ஒரு டாமினண்ட்டான லாங்குவேஜாக எப்போ மாறுது அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூலிங் அப்போ தான் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷ் அப்படின்றதோட அந்த டாமினேஷன் வந்து என்டர் ஆச்சு. ஓகேவா? இங்கிலீஷ் பீப்புள், அந்த பிரிட்டிஷ் பீப்புள் தான் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ், வேர்ல்டு வைட் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸை டாமினேட் பண்ணது பிரிட்டிஷ் பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்களோட ரூலிங் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அவங்க இங்கிலீஷை வந்து டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்து எஜுகேஷன் அப்படின்ற பேர்லேயும் அதை டீச் பண்ணாங்க. அதே மாதிரி அது ஒரு கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி கம்பல்சரியாகவும் பீப்புள் கிட்ட அதை திணிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் போன எல்லா கண்ட்ரிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன அந்த லாங்குவேஜை இப்போ ஒரு ஸ்டைலாக நினச்சி, இப்போ அதை ஒரு ப்ரைட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? நம்மளோட ட்ரெடிஷனை மறந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ப்ரைட் மாதிரி, இங்கிலீஷ் நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சது, இல்லை இங்கிலீஷ் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு கெத்து மாதிரி நினச்சிக்கிறோம். அதுதான் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. நம்மளோட ஐடென்டிட்டி என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் நம்ம அதை மறந்துட்டோம். பிரிட்டிஷ் பீப்புள் என்னது நம்மக்கிட்ட விட்டுட்டு போனாங்களோ அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ண சொன்ன பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கேஷுவலாக நம்ம அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்மளே மணி கொடுத்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று சோஷியல் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை பற்றி எழுதின அந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க டாமினேட் பண்ணும்போது அவங்க விட்டுட்டு போன அந்த புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி லிட்ரேச்சர் வழியாகவும் இந்த இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் என்டர் ஆகுது. ஸோ காலங்கள் கடந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரேட்ஸ் வழியாகவும், எஜுகேஷன்,
எஜுகேஷன், டிப்ளமசி இந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வழியாக இந்த லாங்குவேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அது வேணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. இந்த லாங்குவேஜை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு ஃபேஷனபிளாக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை ஒரு எசென்ஷியலான ஒரு லாங்குவேஜாக நம்ம மாற்றிட்டுருக்குறோம். நம்மளுக்கு வந்து அது தேவை அப்படின்றத நம்மளே தீர்மானித்து இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இது வந்து தமிழ்நாடு மதர் டங்க் வந்து தமிழ் தான் நம்ம சொன்னாலும் தமிழை விட இங்கிலீஷ்க்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு எல்லா இடங்கள்லையுமே இங்கிலீஷ்க்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்றது வந்து இந்த டேர்ம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டி லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள், ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷனுக்காக அவங்க ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு தமிழ் பேசுகிறவங்களும் ஒரு தெலுங்கு பேசுகிற பீப்புளும் அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டி லாங்குவேஜ் பேசுகிற மல்டிபிள் பீப்புள் மத்தியில் ரொம்ப வெல் நோனாக இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ். எல்லாருமே கம்யூனிகேஷனுக்கான ஒரு ஃபேக்டராக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் 20th சென்ச்சுரியிலேருந்து இந்த இங்கிலீஷ் தான் ஒரு லிங்குவா ஃப்ரான்காவாக இருக்குது. எல்லாருமே ஒருத்தங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த லாங்குவேஜும் யூஸ் பண்ணல. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டடீஸ் சொல்கிற ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அது வந்து கல்ச்சராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிப்போம், மியூசிக் கேட்போம், அது ரிலேட்டடாக ஆர்ட்ஸ், ஃபிலிம் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு அந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதோட கல்ச்சர், ட்ரெடிஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அது நம்மளுக்கு பிடிக்குது, நம்ம அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போது நம்மளோட கல்ச்சரை அது ஓவர் ஷேடோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்மால் பிளேசஸ்லையும் இங்கிலீஷ் டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா மாஸ் மீடியா. இப்போ ஹாலிவுட் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் டாப்பில் அப்படி பீக்கில் இருக்கிறது வந்து ஹாலிவுட். அவங்கள மாதிரி கிராஃபிக்ஸ் ஒர்க்கோ இல்லை ஒரு மூவியை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அட்வென்ச்சரஸாக அவங்க அளவுக்கு யாராலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கும். இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே அவங்களால மட்டும்தான் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அன்இமேஜினபிள் அனிமல்ஸாக இருக்கலாம், பேட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி ஒரு மூவியாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதனாலேயே அவங்கள வந்து நம்ம அட்மையர் பண்ணி பார்க்குறோம். அவங்கள ஒரு ஹை லெவலில் வச்சுருக்குறோம். இங்கிலீஷ் இண்டஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா யாராலையும் டச் பண்ண முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பிகாஸ் ஆஃப் தேர் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஸ்டைல். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வேறு எந்த டெக்னாலஜியாலையும் இந்த மாதிரி ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளே அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பிளேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பிளேஸ்லேருந்து அவங்க இறங்காமல் நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம அந்த பிளேஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எப்போவுமே அவங்கள நம்ம வந்து வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டதுனால எல்லா இடங்கள்லையும் ஒரு ப்ரைமரி லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்குது. அது ஃபிலிம், டெலிவிஷன், மியூசிக், இன்டர்நெட் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே. இப்போ எல்லாத்துலேயும் இப்போ ஒரு சப்டைட்டில் போடணும் அப்படின்னா அது இங்கிலீஷில் மட்டும்தான் சப்டைட்டில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. தென் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்டைட்டிலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது இங்கிலீஷ் அப்படின்றதுனால ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ டெலிவிஷனில் சப்டைட்டில் அப்படின்னா இங்கிலீஷ், அதே மாதிரி மூவிஸ்லேயும் இங்கிலீஷ். மியூசிக் நிறைய மியூசிக் வந்து ஒவ்வொரு ஜானரில் ப்ரொடியூஸ் பண்ணது இங்கிலீஷ் பீப்புள். தென் அதே மாதிரி இன்டர்நெட் ஃபீல்டு, எந்த ஒரு இன்டர்நெட் ஃபீல்டுக்குள்ளே போனாலும் கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேறு லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமே தவிர காமனான லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இங்கிலீஷாக தான் இருக்கும். வேறு லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் கூட இங்கிலீஷில் அவங்களோட மொபைலை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு லாங்குவேஜ், அது பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது, அதர் ஆக்டிவிட்டீஸ்க்குமே அவங்க இங்கிலீஷை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சர் அப்படின்றது என்னது? எல்லா ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக இருக்கட்டும், எஜுகேஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்துலேயும் டாமினண்ட்டாக இருக்கிறது இங்கிலீஷ் அப்படின்றப்போ ஒவ்வொரு
கண்ட்ரிலையும் டாமினண்ட்டான ஒரு கல்ச்சர், டாமினண்ட்டான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து டாமினேட் பண்ணலை. அது ஜஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு லாங்குவேஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான, பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம். நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு கல்ச்சர் தெரியணும் அப்படின்னா புக்ஸ் ரீட் பண்ணுறோம். அது வந்து இங்கிலீஷ் புக்காக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த டூலாக இருந்தது நம்மளோட ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு இடம் ட்ராவல் பண்ணும்போதும் நம்மளோட ஐடென்டிட்டியை விட நம்ம ஒரு இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளை நம்ம பார்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு அதையே அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம இங்கிலீஷ் ஐடென்டிட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது அடாப்ட் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பீப்புளும் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம். இப்போ வந்து பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடு நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே மேஜரான லாங்குவேஜாக இங்கிலீஷை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹிந்தி அப்படின்றதுலாம் செகண்டரி. ஹிந்தியோட அந்த ஒரு ரெவல்யூஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது இங்கிலீஷ் தான். வேர்ல்டு வைட் நடக்கிற என்ன கான்சர்ட்டாக இருக்கலாம், இல்லை அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் எது ரிலேட்டடாக இருந்தாலும் அதை இங்கிலீஷில் மட்டும்தான் அது கொடுக்குற கமெண்ட்ரி, ஸ்பீச் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஷோ எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், அவங்க பேசுகிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டதுனால கண்டிப்பாக இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு போகணும். அதுக்கான எக்ஸாம்பிளாக இப்போ வேர்ல்டு கப், ஆஸ்கர் அவார்டு இதில் எல்லாமே கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், இங்கிலீஷை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இங்கிலீஷை நம்மளோட ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறதுக்குமான ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு. தென் நிறைய நான் நேட்டிவ் பீப்புள், இப்போ இங்கிலீஷ் பேசாத பீப்புளுக்கெலாம் இங்கிலீஷ் எப்படி தெரியுது, எப்படி அவங்க இங்கிலீஷ் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டேஜ் இருக்கணும், ஏதாவது ஒரு டூல் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் எப்படி அவங்க இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், அந்த கல்ச்சரை எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்கிறது சோஷியல் மீடியா அண்ட் டெலிவிஷன் இல்லையா? நம்ம வந்து ஒரு மூவி பார்க்குறோம், இல்லை சாங் பார்க்குறோம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம பார்க்குற ஜஸ்ட் ஒரு சின்ன மீமாக கூட இருக்கலாம். அந்த மீம் கிரியேட்டர் இல்லை ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், அவர் ஒரு ஃபாரினர் அப்படின்னா அவரோட ஐடியாலஜி, காஸ்டியூம், வே ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன், கல்ச்சர், இந்த மாதிரி அவரை ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக மட்டும் இல்லாமல் ஆன் தி ஹோல் அவரை ஒரு ஹியூமனாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது அவரோட கல்ச்சர் நம்மளுக்கு பிடிக்குது. அது நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும்போது அவரை ஃபாலோ பண்ணுறோம். அஸ் அ ஃபேனாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது எப்படி ஆகுதுன்னா அவங்களோட கல்ச்சர் மொத்தத்தையும் அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஃபேனாக இருக்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் அதனால நம்மளோட கல்ச்சரையே ஓவர் ஷேடோ பண்ணிவிட்டு அவங்களோட கல்ச்சருக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்கள ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஜஸ்ட் ஒரு பர்சன், ஒரு ஃபாரினர் அப்படின்னு பார்க்காம அவங்கள வந்து ஒரு கல்ச்சருக்கான ஐடென்டிட்டியாக பார்த்து அதே மாதிரி நம்மளும் மாறணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் அண்ட் மூவிஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது மூலமாக தான் நம்ம ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அதனால் நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். தென் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஃபாரின் ஆக்டர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு இடங்களையும் அவங்கள மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம். டான்ஸ் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை நம்ம பேசுகிற விதமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம காப்பி பண்ணி டோட்டலாக நம்மளோட ஐடென்டிட்டியை அப்படியே ஒரு ஃபாரினர் மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஒரு இந்தியன் அப்படின்றதே மறந்துடுவோம். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்மளோட ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இன் மியூசிக் அண்ட் ஃபிலிம். ஓவராக நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இந்த 2 பிளாட்ஃபார்ம் மூலமாக தான். ஓகேவா? சொசைட்டியை ரொம்பவே சீக்கிரமாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கேட்குறோம். முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு தமிழ் சாங்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். நிறைய இங்கிலீஷ் ஆர்டிஸ்டோட நேம் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய மூவிஸ் பார்க்குறோம். அதை வந்து
ஒரு ஃபேண்டஸிக்காக நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு மியூசிக்கா மட்டும் தான். அது ஒரு ஆர்ட். அதனால அத கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரியாம அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுறோம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டோட ஸ்டைல் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா, அதே மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹாலிவுட் அப்படின்றது ஒரு எபிக் சென்டரா இருக்கு. யாராலயும் ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு சென்டர் அப்படின்னா, அது ஹாலிவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்மையர் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஆர்ட்டா மட்டும் பார்க்காம, அத நம்மளோட லைஃபோட கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி லேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி டெலிவிஷன் மட்டும் இருந்ததுனால, அது ஒரு ஹால்ஃப் ஆஃப் த பீப்பிள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால, எவ்ரி கார்னர்ல இருக்கிற பீப்பிளுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் கல்ச்சர் தெரியுது. எல்லாருக்கும் இங்கிலீஷ் சாங் தெரியுது. அதோட மீனிங் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு பெர்சன் அன்எஜுகேட்டடா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட செல்ஃபோன் இருக்குது, மீடியா இருக்குது. ஸோ, அதனால ஒரு இங்கிலீஷ் சாங்க வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட மீனிங் அவங்களுக்கு தெரியாது. பட் அது எப்படி ப்ராப்பரா பாடணும், அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கன்டினியூஸா அவங்க கேட்குறாங்க. அந்த சாங்க்கு வந்து அவங்க அட்மையர் ஆகுறாங்க. ஸோ, கன்டினியூஸா கேட்கும்போது அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா நம்ம ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்மள வந்து அத லேர்ன் பண்ண வைக்கும். ஸோ, அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த கன்டினியூஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடாப்ட் ஆயிருவோம். ஸோ, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற பீப்பிளும் ஒவ்வொரு மூவில இருக்கிற டயலாக் மூலமாவோ, இல்ல சாங்ஸ் மூலமாவோ, இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் மூலமா அவங்களோட கல்ச்சர அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட நேட்டிவ் ஐடென்டிட்டிய மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மியூசிக் அப்படின்றது தான் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியறதுக்கு, இங்கிலீஷ் சாங்ஸ், ஆர்டிஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரிய ஃபுல்லா தெரியறதுக்கு மியூசிக் தான் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. எல்லா இண்டிவிஜுவல் பெர்சனுமே இப்போ சோகமா இருந்தாலும் பாட்டு கேட்குறாங்க, சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்ட்டா பார்க்கும்போது எல்லா விதமான லாங்குவேஜ்ல இருக்கிற மியூசிக்கும் கேட்குறாங்க. அது வந்து ஒரு பாப்பா இருக்கலாம், ராக், ஹிப்ஹாப் இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஜானர்ஸ் இருக்கு. எல்லா ஜானர்ஸ்லயும் ஒரு யுனிக் ஸ்டைல் இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு ஆர்ட்டா மட்டும் பார்த்தோம்னா, அந்த நிமிஷம் அத என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருவோம். பட் அத வந்து டீப்பா அனலைஸ் பண்ணும்போது, நம்மளும் அது மாதிரி கிரியேட் பண்ணணும், நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது தான், நம்மளோட ஐடென்டிட்டி லேக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ வேர்ல்டு வைட் ஒரு யங் ஜென்ரேஷன் ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கிறது வந்து இந்த மியூசிக்ல தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிஎஸ் குரூப் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து சவுத் கொரியால இருந்து வந்த ஒரு குரூப். அவங்க கொரியன் பேசுகிற பீப்புளா இருந்தாலுமே, இங்கிலீஷ் சாங்ஸை எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு குளோபல் லாங்குவேஜ். வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணணும், எல்லாரையும் கிராப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஈவன் அவங்க ஒரு கொரியனா இருந்தாலும். ஸோ கொரியன் பீப்புளா இருந்தாலும், அவங்க லாங்குவேஜை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கல. எல்லாருக்கும் தெரிய வரணும், எல்லார் மத்தியிலயும் ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கான டூலா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளையும், எல்லா கல்ச்சர் யூஸ் பண்ணுற பீப்புளையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு டூலா இங்கிலீஷை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மியூசிக் அப்படின்னு வரும்போது, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் பீப்புள் அவங்க வந்து பாவர்ட்டியில் இருக்கிறாங்களா, இல்லை ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்களா, எஜுகேட்டடா இல்லை இல்லிட்ரேட்டா, இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனையும் பார்க்காம, ஜஸ்ட் அதோட ரிதம், மெலடி, தீம் இந்த மாதிரியான விஷயங்களால் எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. ஒரு இல்லிட்ரேட் பீப்புளுக்கும் அந்த பாட்டை வந்து பாட தெரியும். அதே மாதிரி ஒரு எஜுகேட்டடுக்கும் அந்த சாங்கை வந்து பாட தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா? அதோட ரிதம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர, அதில் இருக்கிற மீனிங் எதுவுமே அவங்களுக்கு புரியல. பட் அவங்களுக்கு அந்த மியூசிக் பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அட்மையர் ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இங்கிலீஷ் இன் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் கல்ச்சர். சோஷியல் மீடியாவும் ஒரு வைட் பிளாட்ஃபார்ம் இங்கிலீஷ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி, அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? அதுலேயுமே சில செலக்டிவான ஆப்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆப், ஒரு டெக்னாலஜியை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு ஒரு டாமினண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், டிக்டாக் இந்த மாதிரி வைரலான நிறைய ஆப்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ஒரு எசென்ஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. அது வந்து அதோட செட்டிங்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம ஒரு மீம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், ட்ரெண்டிங்கில் நம்ம இருக்கணும், நம்ம போடுற ஒரு போஸ்ட்டுக்கு கேப்ஷன் போடணுன்னாலுமே அது தமிழில் போட்டோன்னா தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். சில ஆப்பில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் கேப்ஷன் போடணும். ஸோ இப்படி எல்லாருக்கும் புரியணும், எல்லார் மத்தியிலையும் நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும், நம்மளோட வீடியோவோ போஸ்ட்டோ
வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆகணும், ஒரு ரீச் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது எல்லா பீப்புளையும் கிராப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஈவன் நம்மளோட தமிழ் சாங் இல்லை தமிழ் கல்ச்சரை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோனாலும் அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கிலீஷில் தான் கொடுப்போம். ஓகேவா? ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பட் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் ரீட் பண்ணும்போது தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட கல்ச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் இங்கிலீஷ்லேயே இவ்வளோ நாளும் ஜஸ்ட் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதில் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ், இப்போ ஜென்சி டேர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேஷ்டேக்கு, ஸ்லாங்ஸு, மீம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லொல், ஓஎம்ஜி இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது. எல்லாமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் ஏன் இங்கிலீஷில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் எல்லாருக்கும் அது புரியும், எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாருக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்றது பீப்புளோட மென்டாலிட்டி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்குது, இங்கிலீஷ் தான் வேர்ல்டு வைட் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது எல்லார் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் அஸ் அ கல்ச்சுரல் ஐடென்டிஃபையர். யங் ஜென்ரேஷன் தான் நிறைய பேர் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் எல்லா கல்ச்சர்லேயுமே ரொம்ப டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்ஷியன் பீரியடில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இங்கிலீஷ் வந்து போயாச்சு. இங்கிலீஷுக்கு யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களோட ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும், அவங்களோட ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல்லையும், எஜுகேஷன்லேயும் இங்கிலீஷை வந்து ஒரு டாமினன்ட் டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ யங் ஜென்ரேஷனோட அந்த ஒரு இம்பேக்ட் தான் வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யங் ஜென்ரேஷனோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு பர்சன் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே ஒரு ஃபாரினரை காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட்டை காப்பி பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதுதான் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு பார்க்குறாங்க, அவங்கள தான் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறதுனாலையும் தான் மக்கள் எல்லாருமே பிளைண்டாக அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் இந்த யங் ஜென்ரேஷன் மாடர்னிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை வச்சுட்டு இங்கிலீஷை நோக்கி ஓடிட்டுருக்குறாங்க, அவங்களோட நேட்டிவ் கல்ச்சரை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யங்ஸ்டர்ஸுமே அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு எஜுகேஷனாகவோ அதை லேர்ன் பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அவங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டை பார்த்து ஒவ்வொரு வேர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷன், லைஃப் ஸ்டைல், அவங்களோட பாடி லாங்குவேஜ், ரெஃபரன்ஸ், ஸ்லாங் இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எல்லாமே இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது, நான் இப்படி இருந்தால் தான் இதுதான் என்னோடய ஐடென்டிட்டி, நான் ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறேன் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மாடர்னிட்டியை நோக்கி போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாடர்னிட்டியில் நம்மளோட ட்ரெடிஷன் இருக்கணும், நம்மளோட கல்ச்சர் இருக்கணும். பட் இவங்களோட மாடர்னிட்டி நம்மளோட கல்ச்சரை இங்கிலீஷ் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மாடர்னிட்டி அப்படின்றது நம்ம கல்ச்சரை வச்சே நம்ம வந்து மாடர்னாக மாறுறது, அதில் எப்படி நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் பார்க்குறது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சரை அப்படியே வேனிஷ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கல்ச்சரை நம்மளோட கல்ச்சரோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை தான் மாடர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டலி ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து நிறைய கல்ச்சரை அதோட பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும், மற்ற கல்ச்சர் மாதிரி கிடையாது. இங்கிலீஷில் நிறைய கல்ச்சர் பிளெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது வேறு லாங்குவேஜ் பேசுகிற ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, சாங்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெண்ட், அவங்களோட ஸ்லாங்கில் அவங்க எப்படி இங்கிலீஷை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கூட அவங்க ப்ரொனவுன்சியேஷனில் அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இங்கிலீஷ் பேசுகிற பீப்புள் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவாக இருக்குமே தவிர அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் பார்க்கணும், பர்ஃபெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் எங்களோட லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு த சேலஞ்சஸ் அண்ட் கிரிட்டிசிசம். மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எல்லா லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் கல்ச்சர், ஆர்ட்,
அவங்களோட மீடியா எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ணுறது தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறேன், இல்லை மாடர்ன் லைஃப்பை நோக்கி நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரியான சில கான்செப்டால் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மறக்க வைக்கிறது, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அவங்களோட நேட்டிவ் கல்ச்சரை வேனிஷ் ஆக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை அடாப்ட் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதை வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜாக, ஜஸ்ட் ஒரு டூலாக, ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் அதை எப்போ நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட நேட்டிவ் கல்ச்சரை ஓவர் ஷேடோ பண்ணுதோ அப்போ அந்த டூல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இப்போ அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ட்ரெடிஷன் என்ன அப்படின்றதே மறந்துட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இந்தியாவில் சாரி இல்லை தோத்தி வந்து வியர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதை நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். அதுதான் நம்மளோட கல்ச்சர். பட் அதை ஆச்சரியமாக பார்க்குறோம். ஜீன்ஸ் டிஷர்ட் தான் நம்ம யூஷுவலான நம்மளோட ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட் அது இல்லை இல்லையா? அந்தளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். நம்மளோட கல்ச்சரை மறந்து நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணும்போது அதை நம்ம ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆகும்போது எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுது. கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் தான் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் தான் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி, இங்கிலீஷை விட பெட்டரான குவாலிட்டிஸோட, பெட்டரான கேரக்டரிஸ்டிக்ஸோட நிறைய லாங்குவேஜும் கல்ச்சரும் இருக்கலாம். இங்கிலீஷ் பீப்புளே அட்மையர் ஆகிற மாதிரி தமிழ் கல்ச்சரில் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அதை அப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க. இங்கிலீஷ் தான் சுப்பீரியாரிட்டி, இங்கிலீஷில் தான் எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து ஜஸ்ட் லாங்குவேஜாகவும், ஒரு ஆர்ட்டாகவும், அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூலாகவும் மட்டும் பார்க்காம அதுதான் மாடர்னிட்டியை நோக்கி கூட்டிகிட்டு போகிற ஒரு டாமினண்ட்டான ஃபேக்டராக பார்க்கும்போது தான் எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டி, எல்லாரோட ஐடென்டிட்டி, கல்ச்சர் எல்லாமே டேமேஜ் ஆகுது, வேனிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் அப்படின்றது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.